ஆமே, நன்றிங்க. ஆமாம், யாரை கொண்டாட வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை கொண்டாட வந்திருக்கிறோம். ஏன்னா ஏசு சாமி இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஏசு சாமியை நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் தயவுசெய்து ஒரு 1/4 மணி நேரம் எல்லாம் கவனிங்க. ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். அது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இயேசு வந்தார், ஏன் அவர் பிறக்கணும், ஏன் என்பதை தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்ப்போம். ஒரு ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடலாம். பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் அப்பா உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற தேவன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன். அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தை அறிந்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட, விடுதலையாக்கப்பட உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிறிஸ்மஸ் நாள் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிறிஸ்மஸ் என்பதும் ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறபடினால அந்த கிறிஸ்மஸ் என்று நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் நம்ம இதை கொண்டாடுகிறோம். ஒரு அர்த்தமற்ற விதத்தில் இல்லை, அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்மஸை நம்ம என்ன பண்ணோம், கொண்டாடுகிறோம். நீங்கள் என்ன கொண்டாடுறது? வெளியே இருக்கிறவங்க கூட இன்றைக்கி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்றாங்க, தெரியுங்களா? ஒரு கடைக்கு போய் பாருங்கள், ஒரு பெரிய கடைக்கு போனீங்கன்னா அங்கே கூட என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் இருக்குது, கடைங்களில் டெக்கரேஷன் இருக்குது, கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறாரு, பலூன் கட்டி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் இங்கே நாம் கொண்டாடுறோம் ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுறோம். அர்த்தமற்ற விதம் இல்லை, அர்த்தமுள்ள விதத்தில் இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடணும் என்று தேவன் ஏற்படுத்தி வச்ச இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பு இது. தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி. கிறிஸ்மஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை நேசித்திருக்கிறார், தேவன் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். கிறிஸ்மஸ்ன்றது ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம், தேவன் என்னை நேசித்தபடினால அவர் இந்த பூமியில் பிறந்தார். ஆகவே தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார் என்கிற தலைப்பில் நாம் பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். மைக்கில் ஒரு வாட்டி வச்சுங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோ நடந்து முடிஞ்சிட்டத மாதிரி சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்னன்னு சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னா முடிஞ்சு போச்சு. எப்போ சொல்கிறாரு தெரியுங்களா? இது இயேசு பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லப்படுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். எத்தனையோ பாலகன் பிறந்தார் தான். அந்த நாட்கள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் பிறந்தது உண்டு, பெண் பிள்ளைகள் பிறந்தது உண்டு. ஆனால் எந்த ஒரு பிறப்பையும் இந்த அளவுக்கு ஒரு பெரிதாக சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சொல்லப்பட்டிருக்கிறது 700 ஆண்டுக்கு முன்னாடி. எத்தனை வருஷம்? 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்துட்டார். அது தீர்க்க தரிசனம் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அது வாசிங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, வல்லமையுள்ள தேவன்,
என்னமா ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே அந்த 700 ஆண்டு கழிச்சு அப்படியே நிறைவேறுது. இயேசு இந்த பூமியில் பிறப்பார் என்று 700 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ ஏசாயா 7:14 வாசிக்கலாம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். அது எப்படி? கன்னிஸ்திரீ ஒரு பிள்ளையை பெறுவாள். இது வாய்ப்பே இல்லை, இது சாத்தியமே இல்லை. உலகம் உண்டான நாள் முதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்றைக்குமே வாய்ப்பே இல்லை. ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண் குழந்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கன்னிஸ்திரீ, திருமணம் ஆகாதவள், ஒரு கன்னிஸ்திரீ, ஒரு புருஷனை அறியாதவள் ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது போல நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு கன்னிஸ்திரீ அந்த பிள்ளையை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கதை கிடையாது, ஏதோ ஒரு கதை. அப்படியே ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு கதையை தியானித்து அதை கற்பனை பண்ணி அதை எழுதி இன்றைக்கி அந்த கதையை பின்பற்றி கொண்டு இருக்கும் உலகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இயேசு பிறப்பார் அப்படின்ட்டு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. அப்புறம் கன்னிஸ்திரீ உடைய வயிற்றில் பிறப்பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த வம்ச வரலாறு நீங்கள் மத்தேயுல எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வம்ச வரலாறு சொல்லுது. வம்ச வரலாறு என்னன்னு சொல்லுது? இன்னாருக்கு இன்னார் பிறந்தார், இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார், பல சந்ததிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதின் வம்சத்தில் யூத குலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, ஒரு பொய் கிடையாது, ஏதோ ஒரு காரியத்தை பரப்புனது கிடையாது. இது சரித்திரபூர்வமாக இது உண்மை. இயேசு பிறந்தது உண்மை. சொல்லுங்க, இயேசு பிறந்தது உண்மை. இயேசு பிறந்தது உண்மைங்க இந்த பூமியில். அந்த இயேசு யார் தெரியுமா? பெரியவர். இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நம்ம பார்க்கிற சமுத்திரம், நம்ம பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, கொடி எல்லாமே இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கிற எல்லாமே அற்புதமான படைப்புகளை படைத்த இயேசு தான். அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? மனுஷ அவதாரத்தில் மனுஷனாய், ஒரு குழந்தையாய், ஒரு பாலகனாய் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 1:18 18லேருந்து 25 வரைக்கும் வாசிச்சிருங்க. அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள அயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எங்கே நிறைவேறுது? 700 வருஷம் கழித்து இந்த இடத்துல நிறைவேறுது. மத்தேயு 1:18லேருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு கன்னிஸ்திரீ அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கன்னிஸ்திரீவுடைய வயிற்றில் பாலகன் இயேசு பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மரியாள் என்கிற ஒரு கன்னிஸ்திரீக்கும் அவருடைய வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா இது பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகலை. ஆனால் இப்போ அவருக்கு தெரிஞ்ச மாத்திரத்தில் இந்த பெண் கன்னிஸ்திரீ, இந்த மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கள மறைவாக என்ன பண்ணிடலாம், நம்ம கழட்டி விட்டுறலாம், வேறு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் பொழுது தான் தேவதூதன் இடைப்படுறார். தேவதூதன் இடைப்பட்டு அவரோட கூட பேசுகிறார். ஏப்பா, அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை பரிசுத்த பிள்ளை, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு பிள்ளையாக இருக்கிறது. ஆகவே நீ மரியாளை தள்ளாதே என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறார், அந்த அம்மாவை மரியாளை ஏற்றுக்கொண்டு நாளடைவில் பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை எப்பேற்பட்டது? நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்த இயேசு என்று நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இவருடைய பிறப்பு என்பது ஒரு அற்புதமான பிறப்பு. சரித்திரம் சொல்லுது, ஹிஸ்ட்ரி சொல்லுது, சரித்திரம் சொல்லுது. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்
சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறார். யார்? இயேசு சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்து விட்டார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்போ நாம் இந்த 2024 நிற்கிறோம். 2000 ஆண்டுகளாக நமக்கு தெரியும். அதுக்கு முன்னையும் 4000 ஆண்டுகள் இந்த பூமி இருந்திருக்கு. எத்தனாயிரம் ஆண்டுகள்? 4000 ஆண்டுகள் இந்த பூமி இருந்திருக்கு. ஆனால் அந்த 4000 ஆண்டுகளையும் இந்த 2000 ஆண்டுகளையும் சரித்திரத்தில் என்ன பண்ணிட்டார்? இயேசு சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது பொய் என்று யாரும் சொல்ல முடியாது. கிறிஸ்து பிறக்கலை அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாது. அது ஒரு கட்டுக்கதை, இந்த பைபிள் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சரித்திரமே சொல்லுது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேலண்டரும் சொல்லுது கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்ட்டு இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர் சொல்லுது. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறப்பு பொய், அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. 100% அவர் உண்மை. இயேசு பிறந்தது உண்மை. இந்த பூமியில் இயேசு பிறந்தது உண்மை. அவர் எதுக்கு பிறந்தார்? நம்மை ரட்சிக்க பிறந்தார். சொல்லுங்கள், இயேசு என்னை ரட்சிக்கும்படியாக பிறந்தார். ஏன்னா தேவன் இந்த பூமியை உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு ஆதாம் ஏவல் என்கிற ஒரு குடும்பத்தை வச்சார் ஏதேன் தோட்டத்தில். இந்த ஆதாம் ஏவாலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால, தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால இந்த பூமியில் பாவம் வந்து விட்டது. பாவம் வந்த மாத்திரத்தில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு என்ன ஆச்சு? துண்டிக்கப்பட்டுருச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு, மனுஷன் பாவியாக மாறிட்டா. அவர் பரிசுத்தர், மனுஷன் பாவியானபடினால நாளுக்கு நாள் மனுஷன் தூரம் போயிட்டான். தேவனும் தூரமாக தேவனை விட்டு மனுஷன் தூரம் போயிட்டான். மனுஷன் தூரம் போனபடினால மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், வியாதி, இல்லாமை, வேதனை, துன்பம், வேர்வை சிந்துதல், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையாய் மனுஷனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ மனுஷன் உணர்றான். என்னன்னு உணர்றான்? அடடா, நான் கடவுளோடு கூட இருக்கும்போது நல்லா இருந்தேன், ஆசீர்வாதமாக இருந்தேன். இப்போ நான் கடவுளை விட்டு தூரம் போனதுனால எனக்கு என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, மரணம் வந்துச்சு அப்படின்னு உணர்ந்து எப்படியாவது தேவனோடு கூட நம்ம நெருங்கணும் அப்படின்ட்டு மனுஷன் முயற்சி பண்ணுறான். மனுஷன் என்ன முயற்சி பண்ணுறான் தெரியுமா? பலிகளை செலுத்த ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்தது தான். பலிகளை செலுத்தி நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்துக்கலாம், கடவுளோடு கூட சேர்ந்துடலாம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டோன்ட்டு பல முயற்சிகள் மனுஷன் எடுக்கிறான். ஆனால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலை. எந்த பலிகளும் எந்த மனுஷனும் என்ன பண்ணலை? ரட்சிக்கலை. ஆகவே தேவாதி தேவன் என்ன பண்ணார்? மனுஷன் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் அவரே பலியாக வேண்டும் என்று இந்த பூமியில் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க? உங்ககிட்ட யாராவது வந்து நீங்கள் எதுக்கு பிறந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? செத்து போகிறதுக்கு நான் பிறந்தேன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். நல்லா வாழணும், நிறைய நாள் வாழணும், 100 வருஷம் வாழணும் அப்படின்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. இயேசு எதுக்கு பிறந்தார்? 100 வருஷம் வாழ்கிறதுக்கு பிறக்கலை, அவர் சாகுவதற்காகவே பிறந்தார். பலியான ஒரு ஆடாய் தான் அவர் என்ன பண்ண இந்த பூமியில் பிறந்தார். நம்ம எல்லாம் வாழ்கிறதுக்கு பிறந்தோம். இயேசு மாத்திரம்தான் சாகுவதற்காக பிறந்தார். ஏன் அப்படின்னா அவர் செத்தா தான் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அவர் சாகணும். இந்த பூமியில் வந்து மனுஷன் அவதாரம் எடுத்து ஒரு மனிதன் பாவம் செஞ்சால் மனிதன் கீழே விழுந்துட்டான். இப்போ மனுஷனுடைய சார்பில் மனிதனாய் அவர் மரிச்சாதான் மனுக்குலத்திற்கு, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். எந்த பலிகளும் எந்த மனுஷனையும் என்ன பண்ண முடியாது? ஒரு காக்காவை கூட என்ன பண்ண முடியாது? காக்கா கூட மனுஷனை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. காக்காவும் ரட்சிக்க முடியாது எந்த பலிகளும். ஆகவே தேவாதி தேவன் இந்த பூமியில் பிறந்து அவர் 33 வயசில் உங்களுக்காக நமக்காக என்ன பண்ணார்? இயேசு மரித்தார். நமக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசு பிறந்தார். இந்த பிறப்பை கொண்டாடுகிறோம், சந்தோஷம். ஆனால் 33 வயசில் அவர் என்ன பண்ணார்? மரித்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திதா அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு இந்த பூமியில் எனக்காக பிறந்தார். எனக்காக 33 வருஷம்
வாழ்ந்தார். எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை தந்து என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். கையை தட்டி நமக்கு ஒரு gift கொடுத்தாராம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு gift உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேங்க்ஸ் சொல்வீங்க, நன்றி சொல்வீங்க இல்லைங்களா? ஒரு gift கொடுக்கும்போது அழுதுனே வாங்குவீங்களா? யாராவது சந்தோஷமாக வாங்கிக்குவீங்க இல்லைங்களா? மகிழ்ச்சியோடு கூட வாங்குவீங்க. ஆகவே பிதாவாகிய தேவன், நம்ம படைச்ச தேவன் நமக்கு ஒரு gift கொடுத்தாராம். இந்த பூமிக்கு, இந்த மனுக்குலத்திற்கு ஒரு gift கொடுத்தார். என்ன கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு சொல்லி முடியாத ஈவை கொடுத்துருக்கிறார். சொல்லி முடியாத ஈவு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேங்க்ஸ் பி அன்டு காட் ஃபார் ஹிஸ் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அன்கிரெடிபிள், சொல்லவே முடியாது. அதை வார்த்தையினால் அந்த கிஃப்ட் என்பது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட விலை உயர்ந்த ஒரு கிஃப்ட்டு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவை பெற்றிருக்கிறீங்க. பிதாவாகிய தேவன் கொடுத்த கிஃப்ட்டு இயேசுவை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். இயேசு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா எல்லாமே வந்துடும். இன்றைக்கி ஒருவேளை அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். சிலருக்கு பண தேவை இருக்கலாம், சிலருக்கு சுகம் தேவை இருக்கலாம், சிலருக்கு மனைவி தேவை இருக்கலாம், கணவர் தேவை இருக்கலாம், பிள்ளை தேவை இருக்கலாம், வீடு தேவை இருக்கலாம், வேலை தேவை இருக்கலாம், சம்பளம் தேவை இருக்கலாம். பலருக்கு பல தேவை இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். அது என்னது? இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரன்னா உங்களுடைய அன்றாட தேவைகளில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவையோ இயேசு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இயேசு உங்களுக்கு என்ன தேவை, பிள்ளை இருந்தாலும் சரி, பிள்ளை தேவையாக இருந்தாலும், பண தேவை இருந்தாலும், சமாதானம் தேவை இருந்தாலும், சுகம் தேவையாக இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும் இயேசு உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாரு. ஆனால் உங்களுடைய தேவை ஒரே ஒரு தேவை. ஆனால் நம்மளை கேட்டால் நமக்கு அது தேவை, இது தேவை, அது தேவை, இது தேவை. நமக்கு இந்த நல்ல வேலை மட்டும் கிடைச்சா போதும் நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்வீங்க. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா போதும் நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்வீங்க. கிடையாது. மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதுமானதல்ல. நாளடைவில் காலி பண்ணிடுவாங்க. ஆகவே இந்த காலை நேரத்தில், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். அது இயேசு மாத்திரம்தான். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட்டு இயேசு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையானது ஒன்றே. அது நல்ல பங்கு என்ன? அது இயேசு தான். இயேசு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டான், அன்றாட தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இயேசுவை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை நீங்கள் உங்கள் கூட அழைத்து கொண்டு போங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போது இயேசுவை நமக்காக ஒரு கிஃப்டாக தேவன் கொடுத்துருக்கிறார். ரோமர் வாசிக்கலாம். ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், அடுத்தது தேவனுடைய கிருபை வரமோ. பாருங்க, இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தார் இல்லைங்களா? இப்போ அந்த கிஃப்டை நம்ம வாங்கி கொள்ளும் போது நமக்கு என்ன உண்டாகிறதுன்னா நித்திய ஜீவன் உண்டாகிறது. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நித்திய ஜீவனுக்குட்பட்டவர்களாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். யோவான் 3:16 வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம் இது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார்.
நித்திய ஜீவன், என்றைக்குமே மனுஷனுக்கு சாவில்லாத ஒரு ஜீவனை கொடுக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகலத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவை நாம் என்ன பண்ணோம்? பிதாவாகி தேவன் கொடுத்த அந்த ஈவு, அந்த கிஃப்டை, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம், நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் செல்கிறோம். யோவான் 10:10, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு வந்தது எதற்கு? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க, நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு இந்த பூமியில் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். இயேசு ஜீவனை கொடுத்தாரா? சிலர் வாய் அளவில் சொல்லுவாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை வந்து கைவிட மாட்டேன், வாயளவில் சொல்லுவாங்க. ஆனால் செயல் அளவில் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னவர் செஞ்சு காட்டினார். நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கிரயமாக கொடுத்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே அன்பாக இருக்கிறது எப்படி காட்டுறாரு? அவருடைய உயிரே கொடுத்து தான் உங்கள் மேலே பாசமாக இருக்கிற, நேசமாக இருக்கிற, ஆசையாக இருக்கிற, அன்பாக இருக்கிற என்று அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். இந்த கிஃப்டை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது. இந்த பூமியில் வாழ்றதுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்கள், இந்த பூமியுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் சொல்ல முடியாது. சிலர் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் என்ன செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்திருக்கிறேன்னுவாங்க, இல்லைங்களா? அடுத்த ஜென்மத்தில் நான் பூச்சியாக பிறப்பானோ புழுவாக பிறப்பானோ தெரில அப்படின்வாங்க. கிடையாது. மனிதர்களுக்கு ஒரே ஒரு ஜென்மந்தான், மனிதர்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக நாட்கள் போகும், ரொம்ப வேகமாக காலங்கள் கடந்து போகும். ஆனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் தாயின் வயிற்றில் பிறந்த எல்லா மனிதனும் இயேசுவை என்ன பண்ணணும்? சந்திக்கணும். இந்த பூமியில் இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை குறித்து கேள்விப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும், இயேசுவை பின்பற்றுக்கணும். இல்லைன்னா மனுஷனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, மனுஷனுக்கு ஒரே வாழ்க்கை. இந்த ஒரே வாழ்க்கையில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, பிதாவாகிய தேவன் கொடுத்த இந்த நல்ல கிஃப்டை இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அவர்கள் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள், அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக நாம் வாழணும். அப்படியாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். போதும் இங்க கவனிங்க. அந்த இப்ப சொன்ன வசனம் கடைசியில் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கன்னா, சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகேயு குறித்து நீங்கள் மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய பணக்காரன். யார்? சகேயு பெரிய பணக்காரன், அதே நேரத்தில் துன்மார்க்கன். ஏன் துன்மார்க்கான்னா, அநியாயமாக வட்டி வாங்குகிறான், அநியாயமாக வரி வாங்குகிறான், வரி வசூலிக்கிறான். ஆகவே அவனை துன்மார்க்கன் என்று ஜனங்கள் அந்த நாட்களில் சொல்லுவாங்க. கெட்டவன், பொல்லாதவன்,
ஒரு மடங்கு வாங்குறதுக்கு 4 மடங்கு வாங்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ அந்த பொல்லாதவன், அந்த கெட்ட மனுஷன் நல்ல பெரிய பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ளே என்ன தெரியுமா, இந்த இயேசுவை குறித்து நாம் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இவர் யார், எப்பேற்பட்டவர் என்று ஒரு ஆசை அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஆகவே இந்த இயேசுவை பார்ப்பதற்கு, இயேசுவை அறிவதற்கு இவர் வந்தார். சகேயு என்கிற ஒரு மனுஷன் வரும்போது பார்க்கும்போது இயேசுவை சுற்றி அநேக ஜனங்கள் திரள் கூட்டம் இருந்தபடினால இந்த மனுஷனால் அவரை பார்க்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல, அவரை நெருங்க முடியல. இன்னொரு விஷயம், ஏன் அவரை நெருங்க முடியலன்னா அவர் குள்ளமாக இருந்தார். சகேயு எப்படி இருந்தார்? குள்ளமாக இருந்தபடினால ஜனங்க கூட்டத்தில் இயேசுவை காண முடியல. ஆகவே இவருக்கு ஒரு யோசனை வருது, ஏதாவது மரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காட்டத்தி மரம் அந்த இடத்துல இருந்தபடினால அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை காணலாம் என்று வாஞ்சியாய் இயேசுவை பார்ப்போம் என்று ஏறின பொழுது இயேசு அந்த வழியாய் அப்படி வரும் பொழுது இயேசு பாருங்கள், இயேசுவுக்கு தெரியும் உள்ளம். யாருக்கு தெரியும்? நம்ம பாருங்கள், அழகாக மேக்கப் பண்ணு, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோடு கூட உக்காந்துருக்கலாம். ஆனால் உள்ள நமக்கு நல்லா நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதான் நினைக்கிறீங்கன்று தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறவர், உள்ளத்தில் நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுது. ஆகவே அந்த சகை எப்பேற்பட்ட உள்ளத்தோடு கூட வந்திருக்கிறான் அப்படின்ட்டு இயேசுவுக்கு தெரியும். ஆகவே அந்த காட்டத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்து, சகைவை அண்ணாந்து பார்த்து சகையுவே அப்படின்னு பேர் பிடிச்சி கூப்பிட்றார். தாயின் கர்ப்பத்திலேயே பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலேயே நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பேர் பிடிச்சி கூப்பிட்றவர் யாருன்னா இயேசு தான். தாயின் கர்ப்பத்திலேயே காண்கிறவர் இயேசு, தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொள்கிறவர் இயேசு, தாயின் கர்ப்பத்திலேயே முன்குறிக்கிறவர் இயேசு, தாயின் கர்ப்பத்திலே பேர் சொல்லி அழைக்கிறவர் தான் இயேசு. தாய் தகப்பன் கூட தெரியாது, ஆனா பெண்ணா அப்படின்ட்டு பிள்ளை, அது கருப்பா செவப்பா தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு ஒவ்வொரு அவயங்கள் உருவாகும் முன்னே அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே சகைவை பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் சகைவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். அடே அப்பா, இந்த இயேசுவை பார்க்கலான்னு வந்தால் பார்க்க முடியல, அவர்கிட்ட பேசலான்னு வந்தால் பேச முடியல, ஜனம் கூட்டத்தெல்லாம் இருக்குது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆண்டவர் என் பேரை பிடிச்சி கூப்பிட்டு, நான் உன் வீட்டில் தங்குகிறேன், இன்றைக்கு ஒரு நைட்டு நான் உங்ககிட்ட வரேன், உன் நைட்டு உங்கள் வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரம் சகைக்கு ஒரே சந்தோஷம். அழைச்சின்னு வீட்டுக்கு போகிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாத்தீங்களா, அநேகர் பார்த்த பார்வை வேற, இயேசு சகைவை பார்த்த பார்வை வேற. அநேகர் என்ன சொன்னாங்க, அடே சே இவர் வீட்டுக்கா இயேசு போறாரு, எத்தனையோ நல்லவன் இருக்கிறான், நான் எவ்வளோ நல்லவன், என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆனால் இவன் பொல்லாதவன், மோசமானவன், அநியாயமாக வரி வசூல் பண்ணுறவன், பொல்லாதவன், பாவி அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவி வீட்டுக்கா இயேசு போகணும் அப்படின்னு அநேகர் சொன்னாங்க. ஆகவே பாருங்கள், இயேசு இன்னி கூட நம்மளை கூட அநேகர் குறை சொல்லலாம். இவன் போட்ட ஆட்டம் நமக்கு தெரியாதா, இவன் ஆடின ஆட்டம் நமக்கு தெரியாதா, இவன் ஜாதகம் நமக்கு தெரியாதா, இவன் கதை நமக்கு தெரியாதா, இப்போ பார்த்தா ரொம்ப நல்லவமாய் மாறிட்டானே அப்படின்னு நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் இந்த காலை நேரத்தில் தெரிஞ்சுக்கணும், இயேசு நம்மளை நேசிக்கிறார். சொல்லுங்கள், இயேசு என்ன நேசிக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடினால தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை முன்குறித்தபடினால தான் இங்கே உட்காந்துருக்குறீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டாங்க அதனால தான் நான் வந்தேன், இவர் ரொம்ப தொல்லை பண்ணாங்க அதனால தான் நான் வந்தேன், ஒரு மாதமாக சொல்லினே இருந்தாங்க அதனால தான் வந்தேன். கிடையாது, அவர் மூலிமா இயேசு தான் உங்களை தொல்லை பண்ணிருந்தார், அவங்க மூலிமா இயேசு தான் உங்களை அழைச்சின்னு இருந்தாங்க. ஏன்னா நீ ரட்சிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும், நீ தேவனோட கூட இணையணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நீ நன்றாய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறபடினால தான் இயேசு உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வந்து தற்செயலாக இங்கே வரலை, இயேசு உங்களை முன்குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை முன்குறிச்சிருக்கிறார், இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுவை சகையோ போல அவர் இயேசுவை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார், அதுபோல நாமும்
நம்முடைய உள்ளத்தை திறந்து இயேசுவே எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே இருங்க, என்ன நடத்துங்க, என்ன மன்னிங்க, என்ன உடைய பிள்ளையாய் மாற்றுங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறவராய் இயேசு இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றுக்கணும். அப்படின்னா வேத வசனம் நமக்கு சொல்லுது. ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:9. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு, இந்த இயேசு சாமியுடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுறதுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுத்தையும் இல்லை. கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஒன்றுமே இல்லை. உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்வதற்கு அவர் என்னத்தை கொடுத்தார்? அவரையே கொடுத்துட்டாருங்க. சிலுவையில் அவரையே ஜீவ பலியாய் அவரையே நமக்கு கொடுத்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. வேதம் சொல்லுது, வாயில இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை பண்ணு. உள்ளத்தில் இது உண்மை, இது சத்தியம், இது ஒரு கட்டுக்கதை இல்லை. இயேசு பிறந்தது உண்மை. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்காக என் பாவத்தையும் என் சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்தது உண்மை அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணணும்? எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று நீங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போதும். உள்ளத்தில் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறலாம். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறலாம். ஆகவே தேவன் நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் இயேசுவையே நமக்கு ஈவாய் கிஃப்டாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எதுவும் கொடுக்கல, இயேசு தான் நமக்கு கொடுத்தார். இயேசு சொல்கிறாரு, நீங்களோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அநேகர் சொல்கிறாங்க, நான் தான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். கிடையாது, நாம் தெரிந்து கொள்ள, இயேசு தான் நம்மை தெரிந்து கொண்டார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், இயேசு தான் உங்களை தெரிந்து கொண்டார், இயேசு தான் உங்களை தேடி வந்தார், இயேசு தான் உங்களுக்காக பிறந்தார், இயேசு தான் உங்களுக்காக மரித்தார், இயேசு தான் 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தார், இயேசு தான் உங்களுக்காக இன்னைக்கு ஜீவிக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணல. இயேசு என்ன பண்ணார்? எல்லாமே பண்ணார். பிறந்தார். ஒரு தேவாதி தேவன் மனுஷ அவதாரத்தில் பிறக்கிறதே ஒரு அவமானம். தேவன் மனிதனாய் பிறப்பதே அவமானம். ஆனாலும் பிறந்தார். ஏன்னா நம்மளை நேசிக்கிறார். இயேசு அவ்வளோ பெரிய ஆண்டவர் சிலுவையில் ஒரு உதவி இல்லாமல் சாகிறார், மரிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் நேசித்தார். இயேசு நம்மை மிகவும் நேசிக்கிறார். சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு என்னை மிகவும் நேசிக்கிறார். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் எனக்காக மனுஷ அவதாரம் நித்தியமாய் நரகத்தில் நம்ம தள்ளப்படுவோம். இயேசு பிறந்தபடினால, இயேசுடைய பிறப்புனால, இயேசு இந்த பூமியில் பிறந்து அவர் 33 வயசில் அவர் மரித்தபடினால இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவன் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே இயேசு அப்பாவுடைய பிறப்பை சொல்லணுன்னா ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு இயேசப்பாவுடைய பிறப்புக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் பிறந்தபடினால்தான் எனக்கு ரட்சிப்பு, எனக்கு பாவம் மன்னிப்பு, எனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆமென். ஆகவே நாம் இயேசுவுக்கு ஒன்றுமே கொடுக்கல, நம்மை கொடுக்குறோம். இயேசுவையே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்காக காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, அப்படியாக அவரையே கொடுத்து அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இந்த செய்திக்காக நம்ம நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உம்முடைய பிறப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே,
நீர் தேவாதி தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத பெரிய ஆண்டவர். உம்முடைய சிங்காசனத்தை விட்டு, மகிமை விட்டு, கனத்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு தேவாதி தேவன் இந்த பூமியில் ஆண்டவரே நீர் பாலகனாய், மனுஷ குழந்தையாய் நீர் பிறந்து ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக நீர் இந்த பூமியில் பிறந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நீர் ரட்சிப்பீராகப்பா. உம்முடைய ரட்சிப்பை இவர்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறோம். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் என்று நான் செபிக்கிறோம். நீரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நீரே மீட்பர், நீரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக என்று நான் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக நீர் இந்த பூமியில் பிறந்து, ஆண்டவரை மரித்து, உயிரோடு கூட எழுந்து எங்களுக்கு நீர் நித்திய ஜீவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், வாழ்வு, உயர்வு, வெற்றி, ஆண்டவரே பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நீர் எங்களுக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ள 100 மடங்கு பலன் தரட்டும் என்று நான் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இருக்கிற நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மிகவும் சந்தோஷம். இந்த நேரத்தில் பிள்ளைகள்